இந்த விபிஎஸ் சொல்லி கொடுக்குற முதல் வருஷம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? அது சொல் கரெக்டா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது ஆதியிலே தேவன். விபிஎஸ் சொல்லி கொடுக்கிற முதல் வசனம் சொல்லுங்க பாப்போம். ஆதியிலே, அட நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுதான் பிரசங்கம். என்னது? ஆதியிலே. ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைய சிருஷ்டித்தது யாரு? ஆமென். எது எது எப்படி எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டு உண்டாக்கினது யாரு? தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? உன்னுடைய சார்பு, உன்னுடைய சப்போர்ட், உன்னுடைய சார்பு, நீ எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இதுதான் அஸ்திபார வசனமே. வேதத்தினுடைய முதல் வசனமே இதுதான். தேவன் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே, from the beginning, in the beginning. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இன் என்ற வார்த்தைக்கு மட்டும் அதனால தான் பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட், அந்த இன்ஃபைனைட் என்ன தெரியும்? இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில்லாதது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. in the beginning, from the beginning and even until now, இன்று வரை ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டிப்புக்கு படைப்புக்கு காரணமே தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. மனிதன் கண்டுபிடிக்கலாம். மனிதன் ரெண்டு விஷயத்தை பண்ணுவான். ஒன்னு இன்வென்ட் பண்ணுவான், ரெண்டாவது டிஸ்கவர் பண்ணுவான். இன்வென்ட்னா இந்த ஃபேனு, இந்த லைட்டு, இந்த ஏசி, லேப்டாப், இதெல்லாம் இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகள். டிஸ்கவர்னா டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா? அதுல எதை காட்டுவான்? மோஸ்ட்லி யானையை காட்டுவான், திமிங்கலத்தை காட்டுவான், சிறுத்தையை காட்டுவான், சிங்கத்தை காட்டுவான். எதெல்லாம் உயிருள்ள இருக்கிறதோ, உருவாக்கப்பட்டது, அதான் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவன் டிஸ்கவர். டிஸ்கவரி என்னன்னு சொல்றது தமிழ்ல எனக்கு தெரியல. கண்டுபிடிப்புனா இன்வென்ஷன், இருக்கிறத வெளியே கொண்டு வருது. புதுசா கண்டுபிடிக்கல, ஆனால் அவனால் படைக்க முடியாது. அவனால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும், வெளியே காட்ட முடியும். ஆனா படைப்புக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். யாரு? நம்மை உண்டாக்கின, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ படைப்புக்கு காரணம். உன் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது யாரால் மாற்ற முடியும்? அது யாரால் மாற்ற முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் உருவாக வேண்டி இருக்கிறது. ஆமென். நாம் நன்மைகளை இன்னும் முழுமையாய் சுதந்திரிக்கவில்லை. கர்த்தர் உனக்காக, ஹல்லேலூயா, எனக்காக அவர் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி has created everyone, everything in this world. உலகத்துல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, இந்த மரம் இல்லனா நீ என்ன இல்ல, உனக்கு என்ன இல்ல? ஆக்சிஜன் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளும், ஒவ்வொரு உருவாக்கப்பட்ட படைப்புகளும் கர்த்தர் உனக்காக உருவாக்கி இருக்கிறார். ஆதியிலே தேவன். ஹல்லேலூயா. சத்யாவை ஆண்டவர் என் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. நல்ல அருமையான ஒரு பாடல். ஆமென். ஹல்லேலூயா. சத்யாவை குறித்ததான தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை வைத்து தாயின் கர்ப்பத்திலே, ஆமென், உருவாகும். எத்தனையோ பிராமின் இருக்கிறாங்க. ஆமென். எத்தனையோ புரட்சிவாதிகள் இருக்காங்க. ஆனா ஒய் சத்யா. ஹல்லேலூயா. மனோரையே ஒவ்வொருவருக்கு உட்கார்ந்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரை குறித்த தேவ சித்தம். என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? சொல்லி கொடுத்துருக்கிறேன். எங்க இருந்தேன்? நினைவுகளில் இருக்கிறோம். ஆமென். வார்த்தையா இருக்கிறோம். அதனால்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருக்கிற அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? தேவன் இடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. வார்த்தை தான் மாம்சமாக முடியும். ஆமென். அதுவே வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை, நான் பேசுற வார்த்தை எங்க ஆரம்பிக்குது? என் நினைவுகள், நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நான் பேசுறேன். கரெக்டா? நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நான் பேசுறேன். அப்போ என்னுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளில் இருக்கிறோம். அப்ப சத்யாவை குறித்ததான நினைவுகள், சரவணனை குறித்ததான நினைவுகள், திட்டங்கள், எண்ணங்கள், தேவன் அதை தன்னுடைய வார்த்தையால் மருவி, ஆமென், ஹல்லேலூயா, தாயின் கர்ப்பத்திலே உன்னையும் என்னையும் உருவாக்கி இந்த பூமியிலே நம்மை வாழ செய்திருக்கிறார், பிறக்க செய்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில நம்ம வாழணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் வேணும். என்ன வேணும்? கிருபை வேணும், சத்தியம் வேணும். ஹல்லேலூயா. இந்த கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களால் மட்டும்தான் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த முதலாவது வசனம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன். ஆனா என்ன ஆகுது? அடுத்த வசனம் நல்லா கவனிக்கணும். வானமானது, பரலோகமானது, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து
இறங்கி வருகிறது. எங்க இறங்கி வருது? அப்போ இறங்கி வருகிறதுன்னா என்ன அர்த்தம்? கம்மிங் டவுன். அப்ப இறங்கி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்குன்னு அர்த்தம்? பரப்பில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வானத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியையும் அங்க யார் படைக்கிறார்? தேவன் படைக்கிறாரு. ஆனா வானம் ஒழுங்கா இருக்கு. பரலோகத்துல சத்தியாவுடைய திட்டம், சத்தியாவை குறித்ததான பிளான் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனா பூமியில இருக்கிற சத்தியா எப்படி இருக்கலாம்? சத்தமா என்ன சொல்லணும்? சரணாவை பத்தி ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் எப்படி இருக்குது? ஒழுங்கா இருக்குது. ஆனா பூமியில இருக்கிற சரணா எப்படி இருக்கான்? புரியுதுங்களா? ஏன் ஒழுங்கா இருக்குது? அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? பெரிய கதை. பிசாசு ஆண்டவர் படைத்த தேவதூதன் மேல இருந்து தள்ளப்பட்ட அவனோட கூட சேர்ந்து அநேக அவனை ஃபாலோ பண்ணவங்க கீழே தள்ளப்படுறாங்க. கீழே உள்ளவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் உண்டாக்குனதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒழுங்கா வைக்கக்கூடாதுன்னு கீழே வந்து ஒழுங்கா இருக்கிறதெல்லாம் என்னது? ஒழுங்கா இருக்கிறதெல்லாம் கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அதுக்குதான் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? சத்யா, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. என்னது? பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தீங்கன்னா போதும். இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி பாவியின் வழியில் பரியாசக்காரத்துல நிக்கவே கூடாது. அங்க 4 பேர் உட்காந்து கேலி கிண்டல் பண்ணி இருக்கானா, அவன் பக்கத்துல போனா மாமச்சான்னு சொல்லுவான். மாமச்சானா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையிலே வந்துடும். வானம் கரெக்டாகும். என்னது? பரலோகத்துல இருக்க தேவனுடைய சித்தம், தேவனுடைய எல்லா காரியங்களும் பரலோகத்தை கரெக்டா இருக்குது. ஆனா பூமியில இருக்கிற சத்தியாவுக்கு மட்டும் எல்லாம் ஒழுங்கின்மையா நடக்குது. ஏன்? சத்தியம் என்ன பண்றான்? எப்படி என்ன பண்றான்? 3 விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது? காந்தி தாத்தா சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு 3 குரங்கு. காந்தி தாத்தா குரங்கு பாத்தீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தாங்கன்னா வந்துடும் ஒழுங்கின்மை. ஆமென். ஒழுங்கின்மை மட்டும் இல்ல, அடுத்தது என்னது? வெறுமை வந்துடும். ஒழுங்கின்மை வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? வெறுமை, வாய்டு. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் கடந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நம்ம விட்டு அகன்று போயிடும். இது பூமி. நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். பூமியில இருந்து மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரு? மண்ணு. நம்ம யாரு? பூமி. ஆமென். அப்போ பூமியானது என்ன ஆயிடும்? ஒழுங்கின்மை வந்துச்சுன்னா வெறுமையாகி காலி ஆயிடும். ஆண்டவர் என்ன பண்றாரு? மண்ணினால் மனிதனை உண்டாக்கி என்ன பண்றாரு? அவனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். அப்பொழுது அவன் எப்படி மாறான்? ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்தா இந்த ஜீவ ஆத்மா என்ன ஆத்மாவா மாறிடுது? பூத ஆத்மாவா மாறிடும். பேய் பிசாசு குடியிருக்கிற இடமா மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணுனா போயிடும். வார்த்தைகள் கிரியை செய்யாது. பாட்டு வராது. சர்ச்சில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பாட்டு பாடுறா அங்க வந்து இப்படிதான் கை கட்டி நிற்கும். எது? பிசாசு. ஜீவாத்மா இல்ல. யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கையை கட்டிக்கின்னு ஸ்டைல பாக்கெட்ல கையை விட்டு நின்னு நிக்கிறியோ நீ எல்லாம் யாரு? உனக்குள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஜீவ ஆத்மா இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ற? ஆண்டவருடைய சமூகத்தை வந்து என்ன நிக்கவே கை தட்டு சொல்ல வேணாம். நீ கை தட்டுற, நீ பாடுற, நீ குடிப்ப, அதே பாஷை பேசுவ. வார்த்தைகள் உனக்கு கிரியை செய்யும். உன்னை அறியாம நீ தீர்க்க வார்த்தைகள் மூலமா வெளியே வரும். நான் மைக்க பிடிச்சுதான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? உனக்கு என்ன இருக்கு? முழுமை இருக்கு. இப்ப பிசாசு வந்துட்டான். என்ன இருக்கு? வெறுமையா இருக்கு. ஆமென். என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிச்ச சத்தியாவின் இடத்துல, ஆண்டவர் சிருஷ்டித்த லவ்லிங் இடத்துல இப்ப என்ன இருக்கு? வெறுமை இருக்கிறது. ஒருவேளை வெறுமையை ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார். உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், உன்னை முழுமைப்படுத்த விரும்புகிறார். You are not meant to be empty. அதனால உலகத்துல இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? I will mind this devil's workshop. வெளியில வர பிரச்சனைகள், வெளியே வர பிரச்சனைகள், உறவு மூலமாக வர பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அவமானங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த எம்டிஆர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுது? ஆக்குபை பண்ணிக்குது. ஆனா இந்த உருவாக்கப்பட்ட சத்யாவனுடைய வாழ்க்கையிலே, உருவாக்கப்பட்ட சத்யாவனுடைய இருதயத்திலே முழுமை இருந்துச்சுன்னா, ஆமென், முழுமை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உலகம் எது? போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், சோர்வுகள் எல்லாம் வரும், வந்து கதவை தட்டி பார்க்கும். அப்ப சத்யாவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே தேவனுடைய காரியங்கள் குடியிருக்கும் பொழுது, ஆமென், உலக கவலைகளுக்கும், உலக பிரச்சனைகளுக்கும், பாடுகளுக்கும், உறவுகளால் வருகிற துன்பங்களுக்கும் இடம் இருக்காது. ஏன்? சத்யா என்ன பண்றாரு? சத்யா எப்படி இல்ல?
பூமி எப்படி இல்ல? வெறுமையா இல்ல. தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நீங்களே பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளவு எண்ணங்கள் வரும், எவ்வளவு தேவையற்ற காரியங்கள் மனசுல வரும். இந்த வெறுமையான இருக்கிற இடத்துல தான் பிசாசு வந்து, சத்யா சத்யா உன் இருதயத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடு சத்யா. அப்பதான் சத்யாக்கு ஏதாவது ஒரு கோவம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான்? உடனே சத்யா ஆறுதலுக்கு வா மச்சான் வா, என் இதயத்துல உனக்கு என்ன பண்றேன், இடத்த தரேன்னு அந்த வெறுமையை புண்பட்ட நெஞ்சை பொய்யை விட்டு ஆத்து மாதிரி கொஞ்ச நேரம் ஆத்திக்கலாம் அப்படின்னு சத்யா இடம் கொடுப்பார். போச்சு. அந்த வெறுமை ஆளுகை செய்து மரணத்திற்கு கொண்டு போய் ஆசீர்வாதத்துக்கு நியமிக்கப்பட்ட உன்னை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுவதே பிசாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆனா அங்கதான் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். என்ன ட்விஸ்ட் தெரியுமா? பாத்தீங்க என்னங்க? ஆழத்தின் மேல். அல்லேலூயா அல்லேலூயா. நீ என்னதான் நீ உன் வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் சூழ்ந்திருந்தாலும் உனக்குள்ள நீ எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் சிப் வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்னது? ரோபோட்ல எப்படி ஒரு மைக்ரோ சிப் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி உனக்குள்ள ஒரு சிப் வச்சிருக்கிறார். என்ன சிப் தெரியுமா? சூப்பர். ரட்சிப்பு. ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் யாரு? ஆவியானவர். சாதா ஆவியானவர் கிடையாது. நல்லா ஆவியில நிறைய ஆவி, தேவ ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த ஆவியானவர் இருக்கணும்? அல்லேலூயா. பழிவாங்குற ஆவி இல்ல, கசப்பு நிறைஞ்ச ஆவி இல்ல, அசுத்த ஆவி இல்ல, இச்சையின் ஆவி இல்ல, பொறாமையின் ஆவி இல்ல, பெருமையின் ஆவி இல்ல, கோல் சொல்ற ஆவி இல்ல, வஞ்சகத்தின் ஆவி இல்ல, ஏமாத்துகிற ஆவி இல்ல. இதெல்லாம் வகையான ஆவிகள். ஆமென். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தேவ ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில அந்த சிப்பு கொஞ்ச நாச்சு ஆக்டிவா இருந்துச்சுன்னா, நீ ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேவ ஆவியானவர் ஆக்டிவேட் ஆவார். என்னது? ஆக்டிவேட் ஆவார். எப்படி சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் பண்றோமோ, ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவேட் பண்றோமோ, அப்ப ஆண்டவருடைய சமூகம் தான் ஆக்டிவேஷன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிச்சு, ஆண்டவருடைய சமூகத்துல தர நல்லா கையை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல நீ பாடினா அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த அக்கினி, அந்த நெருப்பு அப்படியே அப்படியே ஊதாங்குழல் வச்சு ஊத என்ன ஆகும்? அது கொஞ்சம் கொஞ்சமா பற்றி எரிந்து இந்த வெறுமை எல்லாம், எது ஒழுங்கின்மை வெறுமை இருள் எல்லாம் போய் முதல்ல என்ன வருது? அப்ப ஆண்டவர் வாழ்க்கையில பேசுவார். என்ன? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம். அல்லேலூயா அல்லேலூயா. இருள் இருக்கிற வாழ்க்கையில எப்ப தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும்? இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் ஆக்டிவேட் ஆகணும். அல்லேலூயா. இல்லனா நீங்க வந்து நான் தொண்டை தண்ணி போக கத்தின்னு இருப்பேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், இந்த காதுல வாங்கி உங்க வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஆனா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தா வெளிச்சம் உண்டாக கடவுது என்பார். அப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அவர் எதெல்லாம் நல்லது என்று நினைக்கிறாரோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில வைப்பார். எதெல்லாம் நல்லது இல்லைன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு எடுத்து போவார். சில உணவுகள் உன் வாழ்க்கையில தேவையற்றது, சில பழக்கங்கள் உன் வாழ்க்கையில தேவையற்றது, சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில தேவையற்றது. தேவன் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஏன் வாழ்க்கையில ஆழத்துல எங்க இருந்துச்சு? இந்த எந்த சைக்காலஜிஸ்ட்னாலயும் இந்த இருளை வெளியே எடுக்க முடியாது. எந்த மருந்து மாத்திரைனாலும் இந்த இருளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அகற்ற முடியாது. அந்த இருளை அது எங்க இருக்கு? மேல இல்ல, மனுஷனுக்கு தெரியாது. அதான் அந்த சில மனிதன் முகத்தை தேவனோ ஆராய்ந்து, அது ரொம்ப டீப்பா இருக்கு. அந்த இருள் என்ன இருக்கு? இட்ஸ் வெரி டீப் இன்சைட். அவனுக்குள்ளே அந்த ஆழத்திலே ஒரு காயம், தீரான காயம். நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் போல பதில் தெரியாது. only God can, only the spirit of God can. தேவ ஆவியானவரினால் மாற்றவே. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன படிக்கிறாரு பத்தியா? என்ன படிக்கிறாரு? சூரியனை படிக்கிறாரு, ஜலத்தை படிக்கிறாரு, ஆகாய விரிவு. அப்படியே உங்க லைஃப் அப்படியே இந்த 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 ஜேம்ஸ் கேமரன் படத்துல வர அந்த சீன்ஸ் மாதிரி தான், அவதார மாதிரி தான். அப்படியே டிசைன் லைட் அடிக்கும். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். லைஃப் will become so beautiful, colorful. என்ன தேவையோ எல்லாம் நடக்கும். எப்போ எப்போ? அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடணும்னா நீங்க என்ன பண்ணணும்?
இங்க அசையணும். அல்லேலூயா. புடிச்சு வச்ச புள்ளையாட்டம் இருக்கக்கூடாது. மணி ஆச்சு, 12 மணி. ஐயோ, நான் எவ்வளவு நேரம் பேசலாம்? 12 நிமிஷமா? நான் முடிச்சிடறேன், கரெக்டாக முடிச்சிடறேன். நிறைய இருக்கு பேசணும்னா. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல. கடைசியா என்ன நடக்குது? கடைசியா யார் படிக்கிறாரு? என்ன படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. என்னது? இது நல்லா இருந்தா இல்லையான்னு பாக்குறாரு. மனிதன் தனியா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற துணைய உண்டாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நாம் தனியா, நான் வழி தனியவன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்ன டிஸ்டர்பே பண்ணாத சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஊரோடு வாழ கத்துக்கணும். ஆமென். நம்ம வாழ்க்கையிலே தனிமை தேடி போகாதீங்க, தனியா இருக்காதீங்க, எப்பவுமே கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மனிதன் தனியா இருப்பது ஏற்ற துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நண்பர்கள், நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல குடும்பம், நல்ல சபை, இதெல்லாம் ஏற்ற துணை. ஆமென். இதை விட்டு போகக்கூடாது. உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கிறார். என்ன? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசை. ஆனா இப்போ நமக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு அவசரம். என்ன? எடுத்த உடனே என்ன வேணும்? ஆசீர்வாதம். எடுத்த உடனே பிளஸிங் கிடைக்கும். ஆனா நிலைக்காது. நிலையான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ இந்த ப்ராசஸ்ல கடந்து போய் ஆகணும். ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா, ஆவியானவரை பத்தி, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பத்தி, அந்த அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி அபிஷேகத்துல நிறையுது, அபிஷேகத்துல நிறையும் போது என்னென்ன நடக்கும் கேக்குறீங்களா? அபிஷேகத்துல நிறையும் போது என்னென்ன நடக்கும், அபிஷேகத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும்ன்றத பத்திலாம் அப்பா வருகிற நாட்களிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஆவியானவர், தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாட வேண்டும். அல்லேலூயா. அது இருந்தாதான் ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா எப்படி இருப்போம்? முதல்ல எப்படி? ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்திலே இருளும் இருந்து காணப்படும். நிறைய காரியங்கள் இருக்கு. தேவாவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் உங்களுக்கு எபேசியர் 5:19. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து நல்லா கவனிக்கணும். ஆவி இல்லனா எது இருக்கும்? ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், இருள் இருக்கும். அதான் சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நீங்க நிறைஞ்சிருக்கும் போது, நல்லா கவனிக்கணும், ஆவியினால நீங்க நிறைஞ்சிருக்கும் போது, உங்க இருதயம் ஆவியில நிறைஞ்சிருக்கும் பொழுது, வெறுமை இல்லாத பொழுது, ஒழுங்கின்மை இல்லாத பொழுது, இருள் இல்லாத பொழுது எப்படி நிறைஞ்சிருக்கும்? ஆவியானவர் இருந்தா எதாவது நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. எழுதுங்க ஆண்டவருக்காக. உன் வாழ்க்கை நடந்தது எழுதுறதுதான் சங்கீதம். எது ஆவியில நடந்து? என்ன? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகள். அப்படின்னா பழைய பாட்டு. என்னது கீர்த்தனை? என்னது பழைய? இது எல்லாம் புது பாட்டு. என்ன? ஜான் ஜப்ராஜ் பாட்டு, அப்புறம் நிறைய பேர் ஆஸ்பான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாட்டு, அப்புறம் நிறைய ஐசக் நியூட்டன் பாட்டு, ஜெர்சன் எடின்பரோ பாட்டு. இன்னைக்கு போட்டி போட்டு பாட்டு எழுதுறாங்க. ஆமென். அந்த காலத்து பாட்டுகளை கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஆவியில் நிறைந்த பாட்டுகள். ஆமென். இப்ப வர பாட்டுலாம் ஆவிக்குரிய பாட்டுகள் இல்ல. ஆமென். ஆனா வேற நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னது? அல்லேலூயா. பாட்டு எப்படி பாடா இருக்கணும்? அறிவு சார்ந்த, ஞான சார்ந்த பாடல்களா இருக்கணும். அது உங்களை கட்டணும், அதை உங்களை கட்டணும். அர்த்தமுள்ள பாடல்களா இருக்கணும். மியூசிக்காக பாட பாட்டு கிடையாது. இந்த மூணும் இருக்கும். எங்க இருக்கும்? ஆவியில் என்ன? சங்கீதங்களினாலும். ஆமென். அப்போ இந்த பாடல்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதா இருக்கும், ஆறுதல் சொல்றதா இருக்கணும், கட்டுவிக்கிறதா இருக்கணும். ஆமென், ஆமென். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. ஆவி இருந்தா இதெல்லாம் இருக்கும். பயம் இருக்கும், பக்தி இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். எங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு காலம் இருந்துச்சு. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க?
ஐயோ 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனைனா 9:45 இங்க பாட்டு ஓடி இருக்கும். நானவரே சோத்திரமே செய்யா பாட்டு ஓடி இருக்கும். கரெக்டா 9:55 பிரேயர் ஆரம்பிச்சிருக்கா சத்யா. கரெக்டாப்பா? கரெக்டா 10 மணிக்கெல்லாம் ஆராதனை ஆரம்பிச்சிடும். பயம் இல்ல, பக்தி இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, செத்த கிரியைகளா இருக்கிறீங்க. செத்த கிரியைகளா இருக்கீங்க, வெறுமையா இருக்கீங்க, ஒழுங்கின்மையா இருக்கீங்க, ஈவன் அடைஞ்சிருக்கீங்க. முயற்சி எடுக்கும். ஆமே. எவ்வளவு ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து போறீங்க, அவ்வளவுதான். என்னது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து போறீங்க, ரெடி ஆக போறீங்க, வர போறீங்க. இது வந்து டைம் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஆனா எவ்வளவு காரியங்கள் உங்களுடைய தேவனுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல. தசமாக காணிக்கைகளை கொடுக்கறது ஒரு ஒழுங்கின்மை இருக்கு. அதான் நம்முடைய பங்கு. நாங்க இதை பத்தி ரொம்ப இங்க பிரசங்கம் பண்றது இல்லை. ஆனால் அது கர்த்தருடையது. அவருக்கு பொருத்தனை செஞ்சு அதை தேவனாக கர்த்தருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கட்டளை வருகிறது. திக்கட்ட பிள்ளைகளை நிறைவேற்றி ஆதரிக்கணும். நம்ம அவங்களால முடியாதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாரு, போனஸ் கொடுக்குறாரு. போனஸ் ஒன்று கிடையாது. நம்ம போனஸ் வந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ணிக்கலாம்? டிவி வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா பிளான் பண்ணிக்கிறோம். நோ, போனஸ் வந்து ஒன்று கிடையாது. அது கர்த்தருடையது. அது உங்க உழைப்புக்கு கிடைச்ச பலனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேச வேணாம், அது உங்க நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா தேவனுடைய காரியத்திலே ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது உனக்கு என்ன நல்லது எது நல்லது இல்லைன்னா ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து செய்வாராம். பார்த்து தனியாக இருப்பது என்று கண்டு அப்படின்னா அர்த்தம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை பார்க்கிறாராம். தம்பி புதுசா உங்க பேரு அரவிந்தா? அரவிந்த கத்தை பார்க்கிறாராம். பார்த்து அரவிந்துக்கு என்னது நல்லது என்னது கெட்டது பார்த்து செதுக்கி அரவிந்த உயர்த்தி ஆண்டு வைக்கப்படுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ? ஆமென். வானத்துல எப்படி தேவனுடைய திட்டம் அரவிந்தை குறித்து, சரவணனை குறித்து, சத்யாவை குறித்து, திருவை குறித்து, அபராமை குறித்து தேவ திட்டங்கள் என்னென்ன இருக்கோ பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாம்